ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த காலை வேளையிலும் கூட நானும் நீங்களும் அவருடைய சமூகத்தில் மறுபடியான சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாய் அவருடைய சமூகத்தில் வந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக மறுபடியுமாய் எங்களையும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான கிருபையை நீர் பாராட்டியிருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்த நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புதிய நாளை துவங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் பெரியவைகளாய் காணப்படட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்து வருகின்ற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடிகின்றது. நிச்சயமாய் நாம் ஒவ்வொரு நாளை கடந்து வரும் பொழுதும் கர்த்தருடைய அன்பும் அவருடைய மாறாத இரக்கமும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் துளியளவேனும் நாம் மறுக்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நம்மை நடத்தவில்லை என்று சொன்னால், அவருடைய இரக்கம் நம் மீது அவர் பாராட்டவில்லை என்றால் நாம் நிர்மூலமாகி இருப்போம். அதை தானே நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லி. ஆகினால இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக நடத்தி வந்ததற்கும் இந்த நாள் முழுவதுமாக நம்மை நடத்தப் போவதற்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 3 யோவான் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 3 John verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்துல சொல்லும் பொழுது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். நிச்சயமாய் நம்முடைய ஆத்துமா அழிவில்லாததாய் வாழக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம் தெய்வமாக கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் அழிவில்லாத நித்திய ஆத்துமாவாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகினால் தானே வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க வந்தார் இந்த பூலோகத்தில் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய ஆத்துமா அழிவில்லாததாய் வாழ்வது போல நானும் நீங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகின்றவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும், நாம் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் தேவன் நானும் நீங்களும் சுகமாய் இருக்கும்படியாய் அவர் விரும்பக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாததாய் இருப்பது போல அவர் நம்மை வழிநடத்துகின்ற வழிகளை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம் மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகினால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது தேவன் உங்களை தம்முடைய சித்தப்படி தம்முடைய பிரியத்திற்கேற்ற விதமாய் உங்களை நடத்தட்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசத்திலும் அவருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதாக இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.